அதாவது ஒரு பேஷண்ட் நைட் 8 மணிக்கு மேலே வந்திருந்தாங்க. ஆக்சுவலாக என்னை பற்றி எங்கேயோ தெரிஞ்சுக்கிட்டு, அதாவது இம்மீடியட்டாக இம்ப்ளான் போட்டு பல்லு கொடுப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு உடனே இம்ப்ளான் போட்டு உடனே பல்லு கொடுங்க டாக்டர் அப்படின்னு வந்திருந்தாங்க. ஸோ இதே நான் ஃபன்னியாக சொல்கிறேன்னா, ஆக்சுவலாக வந்து அவரோட வாயை எக்ஸாமின் பண்ணி பார்க்குறப்ப அந்த முன்னாடி இருக்கிற ஒரு 6 பல்லு தான் இருந்துச்சு. பின்னாடி வந்து ரொம்ப வருஷமான ஒரு பல்லு இல்லாமல் தான் வச்சுருந்துருக்கிறாரு. அணில் எப்படி சாப்பிடுமோ அந்த மாதிரி தான் ஃப்ரண்ட் பல்லை வச்சு மின்னு சாப்பிட்டுட்டு இருந்திருக்கிறாரு. எஸ்பெஷலி அந்த பின்னாடி பல்லை எடுத்துட்டு நீங்கள் கட்டாமல் விட்டீங்கன்னா ஒவ்வொரு பல்லாக உங்களுக்கு பிரச்சனை வர்றதுக்குள்ள சான்சஸ் நிறைய இருக்கு. வீடெல்லாம் நல்லா வெளியில் பெயிண்ட் அடித்து அழகாக வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரியும், உள்ள ரொம்ப குப்பையாகவும் இல்லை இருக்கிற டைல்ஸ் எல்லாம் உடஞ்சி போய் அதில் நம்ம குடும்பம் நடத்துகிற மாதிரி ஆக்சுவலாக பின்னாடி இருக்கிற பல்லும் அதே மாதிரி நம்ம மெயினாக சாப்பிட்றதுல அதான் மெயினாக உங்களுக்கு சவைச்சு சாப்பிட்றதுக்கு அதுதான் யூஸ் பண்ண போறீங்க. நிறைய பேர் அதை பின்னாடி பல்லை பற்றி கேரே பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சப்பங்க யாராவது இருக்காங்கன்னா இந்த வீடியோவை கொஞ்சம் அவங்களுக்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கு அந்த அவேர்னஸை கிரியேட் பண்ணுங்க. என்னோட பேர் டாக்டர் பிரேம் அலெக்ஸ் லாரன்ஸ். நான் ஒரு வேர்படை ஸ்பெஷலிஸ்ட், ஆல் ஆன் 4 ஆல் ஆன் 6 ஸ்பெஷலிஸ்ட். ஆக்சுவலி உங்ககிட்ட வந்து ஒரு இன்சிடென்ட், ஒரு நைட் 8 மணிக்கு மேலே ரீசெண்டாக நடந்த ஒரு இன்சிடென்ட்டை பற்றி தான் பேசணுன்னு இருக்கேன் இன்றைக்கி. அதாவது ஒரு பேஷண்ட் நைட் 8 மணிக்கு மேலே வந்திருந்தாங்க. ஆக்சுவலாக அவங்களுக்கு என்னை பற்றி எங்கேயோ தெரிஞ்சுக்கிட்டு, அதாவது இம்மீடியட்டாக இம்ப்ளான் போட்டு பல்லு கொடுப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு நைட் 8:30 போல் வந்திருந்தாங்க. அடுத்த நாள் எங்கேயும் அவங்க ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்றதுனால என்னை மீட் பண்ணி இம்மீடியட்டாக அவரோட ஒரு பல்லு வந்து, அதாவது இந்த லேட்ரல் இன்சைசர்னு சொல்லுவோம், இந்த பன்னி டூத்துக்கு பக்கத்து பல்லு, அந்த பல்லு நல்லா ஆடிட்டு இருந்துச்சு. அந்த ஆடிட்டு இருந்த பல்லை மட்டும் எனக்கு இம்மீடியட்டாக, அதாவது அவர் வந்து அதை எடுத்துட்டு எனக்கு உடனே இம்ப்ளான் போட்டு உடனே பல்லு கொடுங்க டாக்டர் அப்படின்னு வந்திருந்தாங்க. ஸோ இதே நான் ஃபன்னியாக சொல்கிறேன்னா, ஆக்சுவலாக வந்து அவரோட வாயை எக்ஸாமின் பண்ணி பார்க்குறப்ப அந்த முன்னாடி இருக்கிற ஒரு 6 பல்லு தான் இருந்துச்சு. பின்னாடி வந்து ரொம்ப வருஷமான ஒரு பல்லு இல்லாமல் தான் வச்சுருந்துருக்கிறாரு. அவர் ஆக்சுவலாக இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு அணில் எப்படி சாப்பிடுமோ அந்த மாதிரி தான் ஃப்ரண்ட் பல்லை வச்சு மின்னு சாப்பிட்டுட்டு இருந்திருக்கிறாரு. அப்போ அந்த ஃபோர்ஸ் ஃபுல்லாக அந்த ஃப்ரண்ட் பல்லில் போனதில் இந்த ஒரு பல்லு மோசமாக இருக்குது. இதை தாண்டியும் பார்த்தீங்கன்னா மற்ற பற்கள்லையும் பிரச்சனை இருந்துச்சு. ஆனால் வந்து அந்த ஒரு பல்லு ஆடிட்டு இருந்தது மட்டும்தான் அவரோட கன்சர்னாக இருந்துச்சு. பின்னாடி பல்லாக இருந்தால் அதை நான் எடுத்து தூக்கி போட்டு அதை பற்றி நான் ரீப்ளேஸ் பண்ணுறதை பற்றி கூட அவர் யோசிக்கிறது இல்லை அப்படின்னு என்கிட்ட கமெண்ட் சொன்னார். ஸோ இது சொன்னப்போ எனக்கு யோசிக்க தோணுச்சு, ஏன் வந்து மோஸ்ட் ஆஃப் த பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா முன்னாடி பல்லுல ஒரு பிரச்சனைனா உடனே ஓடுவாங்க, பின்னாடி பல்லில் அதே மாதிரி ஒரு ப்ராப்ளம்னா அந்த பல்லை எடுத்துருங்க டாக்டர், அது ரீப்ளேஸ் பண்ணணும்னு கூட தேவையில்லை, அதை ஃபில் பண்ண வேண்டாம், அது வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிற ஒரு தன்மை நம்மளோட இதில் இருக்குது. ஆக்சுவலாக ஏன் வந்து பின்னாடி பல்லு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொன்னேன்னா, பின்னாடி பல்லை வச்சு தான் நம்ம சவைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பல்லு, நம்ம கடிச்சு சாப்பிட்றதுக்கும் அதுதான் தேவையான பல்லு. ஆக்சுவலாக ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு 3 மோலார் இருக்கும். ஆக்சுவலாக இப்போ இந்த காலத்து குழந்தைங்களுக்கு அந்த மோலார் டூத்தே பார்த்தீங்கன்னா அந்த விஸ்டம் டூத்னு சொல்லுவாங்க, 3வது மோலார். அந்த 3வது மோலார் பார்த்தீங்கன்னா இப்போ எவல்யூஷனில் அது இப்போ நிறைய குழந்தைங்களுக்கு இல்லாமலே போகுது. ஸோ ஏன்னா நம்ம சாப்பிட்ற பேட்டர்ன், சாப்பிட்ற ஃபுட் பேட்டர்ன் டோட்டலாக மாறிடுச்சு. ஆனால் வந்து ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா, அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு மோலார் டூத்தாவது நம்ம வாயில் இருக்கணும். அதுவும் கீழே மட்டும் இல்லை, மேலேயும் ஆப்போசிட்டில் இருக்கணும், மேலே மட்டும் இல்லை கீழேயும் இருக்கணும். இது ஏன்னா ஆப்போசிட்டில் ஃபங்க்ஷன் ஆனால் தான் உங்களுக்கு அது கடிக்க முடியும். ஸோ இது ஒருவேளை நீங்கள் ஒரு பல்லை நீங்கள் எடுத்துட்டு அதை கட்டாமல் விட்டுருந்தீங்கன்னா, அந்த இப்போ கீழ் பல்லு கட்டாமல் விட்டுருந்தீங்கன்னா மேல் பல்லு கீழே இறங்க ஆரம்பிக்கும். இல்லை பின்னாடி இருக்கிற பல்லு அதை சாஞ்சு அதில் வந்து நாளடைவில் உங்களுக்கு ஜாயின்ட் ப்ராப்ளம் வரலாம். அதுக்கு அந்த பற்களில் நிறைய அழுக்கு போய் சேரும். ஸோ ஒரு பல்லு எடுத்துட்டு, அதுவும் எஸ்பெஷலி அந்த பின்னாடி பல்லை எடுத்துட்டு நீங்கள் கட்டாமல் விட்டீங்கன்னா ஒவ்வொரு பல்லாக உங்களுக்கு பிரச்சனை வர்றதுக்குள்ள சான்சஸ் நிறைய இருக்குது. இது எப்படின்னா, வெறும் அந்த பேஷண்டோட ஸ்டோரியை சொல்லணும்னா, அந்த ஃப்ரண்ட் பல்லை மட்டும் கட்டணும்னு சொல்கிறது, வீடெல்லாம் நல்லா வெளியில் பெயிண்ட் அடித்து அழகாக வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரியும், உள்ள ரொம்ப குப்பையாகவும் இல்லை இருக்கிற டைல்ஸ் எல்லாம் உடஞ்சி போய் அதில் நம்ம குடும்பம் நடத்துகிற மாதிரி. ஆக்சுவலாக ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அந்த நம்ம இருக்கிற இடம் தான் சுத்தமாக இருக்கணும். அதுக்கு பின்னாடி இருக்கிற பல்லும் அதே மாதிரி நம்ம மெயினாக சாப்பிட்றதுல அதான் மெயினாக உங்களுக்கு சவைச்சு சாப்பிட்றதுக்கு அதுதான் யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த நிறைய பேர் அதை பின்னாடி பல்லை பற்றி கேரே பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சப்பங்க யாராவது இருக்காங்கன்னா இந்த வீடியோவை கொஞ்சம் அவங்களுக்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கு அந்த அவேர்னஸை கிரியேட் பண்ணுங்கள். பின்னாடி பல்லை ரீப்ளேஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப க்ரூஷியல். முன்னாடி பல்லு கண்டிப்பாக நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணுவீங்க, ஏதாவது உடஞ்சா கூட ஃபில்லிங் பே பண்ணுவீங்க. ஆனால் பின்னாடி பல்லு ஏதாவது பிரச்சனைனா அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுன்றது ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் லைக் யுவர் ஃப்ரண்ட் டூத். ஸோ அதை யாராவது இந்த மாதிரி இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஒன்ஸ் அகெயின் உங்களுடைய நண்பன் டாக்டர் பிரேம் அலெக்ஸ் லாரன்ஸ்.